Hello students, I welcome you all for today's session. In this class, we are going to discuss two more topics in chapter 2, XOR and XNOR gate. Once again, you can recall all the points we can discuss in earlier classes, that is based on this lesson, and or not, and basic fundamental Boolean algebra, then De Morgan's first theorem and second theorem. If you know all those things, then only you can come under this topic very well. Okay, let's go for the first topic, XOR gate. So look at the formula first. C is the output variable. This is the formula. Okay, how we can able to represent? You have to memorize this formula. No other go. You have to memorize this. A complement dot B plus A dot B complement. First A ku complement panningana, second term ku B ku complement pannom. You can understand those in shortcut method. Look at the truth table. If you know truth table when, then you can able to write the definition easily. Truth table நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம எதை எழுதலாம் அழகா டெஃபினிஷனை நம்ம எழுதலாம் எக்ஸாமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு இன்புட்டு தான் இருக்குது இல்லையா ஸோ வி கேன் ஹாவ் அ 4 பேர் ஆஃப் வேல்யூஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜீரோவில் இருக்குது லாஸ்ட் டேர்ம் எல்லாமே 1 1 இருக்குது இது எப்படி எழுதணும்னு லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஓகே லுக் அட் த அவுட்புட் ஃபர்ஸ்ட் எப்போ நமக்கு ட்ரூவாக இருக்குது நமக்கு எஸ் ஒன் ஆஃப் த இன்புட் மஸ்ட் பி இன் ஃபால்ஸ் அதர் இன்புட் மஸ்ட் பி இன் ட்ரூ அப்போ இந்த ரெண்டு டேர்மில் மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு டேர்ம் ஒன் ஆஃப் தி இன்புட் இஸ் ஃபால்ஸ் அனதர் இன்புட் இஸ் மஸ்ட் பி இன் ட்ரூ தென் ஒன்லி த அவுட்புட் இஸ் ட்ரூ அதே மாதிரி இந்த தேர்ட் டேர்மில் பாருங்கள் ஒன் ஆஃப் தி இன்புட் இஸ் ட்ரூ பியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இன்புட் இஸ் ஃபால்ஸ் தென் ஒன்லி த அவுட்புட் இஸ் ட்ரூ அண்ட் செக் அதர் 2 pairs ஆஃப் இன்புட் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸ் அப்போ எப்போ எனக்கு ட்ரூ கண்டிஷன் கிடைக்குது தேர் ஷுட் பி ஒன் இன்புட் மஸ்ட் பி ஃபால்ஸ் அனதர் இன்புட் மஸ்ட் பி ட்ரூ தென் ஒன்லி த அவுட்புட் இஸ் ட்ரூ அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் ஓகேவா திஸ் இஸ் த பேசிக் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா எழுத முடியாது டெஃபினிஷனை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக டெஃபினிஷன் எழுத முடியும் ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் one of the input must be in true another input must be in false then only the output is true otherwise the output is false இப்படி இந்த டேர்ம்லையும் எழுதலாம் otherwise when both the inputs are false the output is false when both the inputs are true the output is false we must be give one input must be true another input must be false then only the output is true so likewise you have to practice to write the output for those topics okay this is the simple truth table ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம okay how to express the equation in a short form இதை பேஸ் பண்ணி புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க without having some definition புக்கில் ரொம்ப ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க இது எப்படி எழுதுறாங்கன்னா A encircled plus B நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் ஸ்டெப்ஸ் வரும் பட் நமக்கு புக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் கொடுக்கல ஸோ நீங்கள் எது ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை எக்ஸாம்க்கு எழுதினா போதும் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ என்சர்க்கிள்டு ப்ளஸ் பி இதுலேருந்து இது டிரைவ் பண்ணது தான் ஓகேவா ஸோ XOR கேட் இஸ் அ வெரி சிம்பிள் கேட் ஹவு டு ட்ரா தி லாஜிக் சிம்பிள் ஃபார் திஸ் கேட் இதை நான் வந்து ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுக்குறேன் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட் யூ கேன் ரைட் இட் இன் யுவர் எக்ஸாம் ஆல்சோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஹவு டு ட்ரா த டயக்ராம் ஃபார் திஸ் XOR கேட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக் காம்ப்ளிமெண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா நம்ம ஏ இன்புட் கூட நாட் நம்ம சேர்த்தா தான் அதை காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம் ஏ நாட் பி நாட் அதனால் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம எடுத்துக்கலாம் எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணோன்னா டேக் ஏ இன்புட் ஃபர்ஸ்ட் ஓகேவா இது வந்து ஏ நாட் இல்லையா அப்போ நாட் ஆப்ரேட்டர் எப்படி ஜாயின் ஆகும் லைக் திஸ் அப்போ ஏ இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி வரும்போது இட் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சஸ் இன்டு ஏ நாட் அதே மாதிரி அடுத்ததுக்கு நான் நாட் டேர்ம் எடுத்துக்க சொன்னேன் யூ கேன் டேக் அ பி நாட் ஃபர்ஸ்ட் பி காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஓகே நவ் வி கேன் டேக் அ பி காம்ப்ளிமெண்ட் so this is B when B gets over to this NOT gate we can have a B complement now
இப்போ பார்த்தீங்கன்னா now take the first term. என்ன இருக்கு, எது கூட ஜாயின் ஆகுது எனக்கு, a complement dot b. அப்போ டாட் ஆப்ரேட்டர் கூட ஜாயின் ஆகுது எது பார்த்தீங்கன்னா bன்ற இன்புட். ஓகேவா, அப்போ எங்கேருந்து நம்ம கனெக்ஷன் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துட்டா அது b காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். where we have to take the connection, yes, from the term you can take b. ஏன்னா a complement dot b. so you can take the connection, input connection from this place. okay, இந்த பிளேஸ்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். we can take b. so this is a complement b. ஓகேவா, இந்த டேர்ம் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா a complement b கிடச்சிருச்சு. எந்த ஆப்ரேட்டர் கூட ஜாயின் ஆகுதுன்னா அண்ட் ஆப்ரேட்டர். ஏற்கனவே அண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு நான் வரைய சொல்லி கொடுத்துருப்பேன். லைக்வைஸ் யூ ஹவ் டு ட்ரா இன் திஸ் பொசிஷன் இல்லையா, டி சிம்பிள் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ யூ கேன் ட்ரா லைக் தட். இப்போ இதை எப்படி வரையலான்னா அந்த டி சிம்பிள் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, now it gets, what is the answer? இப்போ இந்த கேட்டு தாண்டி வரும்போது டாட் ஆப்ரேட்டர் தாண்டி வரும்போது ஏ காம்ப்ளிமெண்ட் தனியாக இருக்குது, பி தனியாக இருக்குது இன்புட். இது ரெண்டும் எதில் ஜாயின் ஆகுது, அண்ட் கேட்டோட ஜாயின் ஆகுது. ஸோ வாட் இஸ் த அவுட்புட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டேர்ம்? இந்த பர்டிகுலர் டேர்மோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. ஓகேவா, டாட் அண்ட் ஆப்ரேட்டர் கூட ஜாயின் ஆகிடுச்சு. இப்போது ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் செகண்ட் டேர்ம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பிக்கு காம்ப்ளிமெண்ட்டை நான் ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் ஏ. இப்போ ஏக்கு கனெக்ஷன் எங்கேருந்து எடுக்கலாம் நம்ம, யூ ஹாவ் டு டேக் கனெக்ஷன் ஃப்ரம் திஸ் லொக்கேஷன். இங்கேருந்து நான் ஏக்கு நான் கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை கொண்டு வந்து கீழேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாதனால ஐ எம் கோயிங் டு கனெக்ட் இன் பிலோ த பி காம்ப்ளிமெண்ட். எப்படி வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், இட்ஸ் அவர் விஷ். ஸோ இங்கேருந்து தான் நம்ம கனெக்ஷன் எடுக்கணும். இங்கேருந்து எடுத்தால் அது ஏ காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ டேக் தி கனெக்ஷன் ஃப்ரம் தி ஏ இன்புட். ஓகேவா, இப்போது இதுவும் எது கூட ஜாயிண்ட் ஆகுதுன்னா அண்ட் ஆப்ரேட்டர் கூட ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ வாட் இஸ் தி டேர்ம்? எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பி இருக்கிறதுனால பி காம்ப்ளிமெண்ட் டாட் ஏன்னு எழுதலாம். அதர்வைஸ் யூ கேன் ரைட் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, இதோட நமக்கு முடிஞ்சு போல டயக்ராமு. இப்போ இந்த ரெண்டு டேர்முமே எது கூட ஜாயிண்ட் ஆகுது, ஆர் ஆப்ரேட்டர் கூட ஜாயிண்ட் ஆகுது. ஸோ சிம்பிளி யூ கேன் ஜாயின் வித் ஆர் ஆப்ரேட்டர். ஆரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ் நம்ம இந்த மாதிரி போட சொல்லியிருக்கேன் இல்லையா, ஷார்ப் எண்டு வரும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தான் இந்த டயக்ராம் வரைய முடியும். ஸோ யூ கேன் ட்ரா இன் அ curve end like this. இங்கே ஷார்ப் எட்ஜ் இருக்கணும். ஓகேவா, ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, ஐ கேன் கெட் திஸ் டேர்ம். இப்போ இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு டேர்ம், இந்த ரெண்டு சிம்பிள், இந்த ரெண்டு கேட்டுமே ஆர் ஆப்ரேட்டர் கூட ஜாயின் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, சி இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. இந்த டேர்ம் அப்படியே வந்துடும், ப்ளஸ் இந்த டேர்ம் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான், ஏ ப்ளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். இதை எழுதணும்னு அவசியம் இல்லை, இதை வந்து நம்ம ஷார்ட்டாக டயக்ராமேட்டிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, லெட்ஸ் see that. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் விச் ஐ ஹவ் ரோட் நவ். உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சாலே அந்த டயக்ராம் தான் இது. ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஷார்ட்டாக எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் த லாஜிக் சிம்பிள் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட். இப்போ இதுலேருந்து டிரைவ் பண்ணின சிம்பிளை மட்டும் நம்ம எக்ஸாமுக்கு வரைஞ்சா போதும். ஸோ ஃபைனலி யூ கேன் ட்ரா திஸ் அலோன் ஃபார் யுவர் எக்ஸாம். எஸ், ஃபைனலி யூ கேன் ட்ரா திஸ் லாஜிக் சிம்பிள். இது மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். சப்போஸ் இது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இது எப்படி வரையும் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, யூ கேன் ட்ரா திஸ் ஒன் இன் யுவர் எக்ஸாம். So this is the short way of describing this logic symbol for XOR gate. Now we can see what is XNOR gate. இப்போ XNORனா என்னன்னு பார்ப்போம். இந்த XORக்கு மேலே நம்ம ஓர் காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா தான் XNOR, எக்ஸ்க்ளூசிவ் நாட் ஆஃப் ஆர் கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, XOR ஹோல் காம்ப்ளிமெண்ட், அதுக்கு XOR கேட்டுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடுறது தான் XOR. அப்போ இந்த ட்ரூத் டேபிள் அப்படியே இன்வெர்ட் ஆகும். அப்படியே
எக்ஸ்ஆருக்கு நம்ம இன்வெர்ட் பண்ணால் இந்த சியோட அவுட்புட்க்கு இன்வெர்ட் பண்ணினோன்னா அதுதான் எக்ஸ்நாரோட ஆன்சராக இருக்க போகுது. லெட்ஸ் see that. see this. இப்போ எக்ஸ்ஆர் கேட்டோட ஃபார்முலானது ஏ என்சர்க்கிள்டு ப்ளஸ் பி, அதுதான் எக்ஸ்ஆரோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு மேலே நீங்கள் ஓவர் காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னா ஐ ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் அஸ் அ எக்ஸ்நார் கேட். புக்கில் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். இதை வந்து எலாபரேட் பண்ணிக்கோங்க. எப்படி எலாபரேட் பண்ணலாம்? ஏ என்சர்க்கிள்டு ப்ளஸ் பி வந்து எப்படி எழுதலாம்னா, ஏற்கனவே லாஸ்ட் இது டாப்பிக்கில் பார்த்து தான் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், அதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட், ஓவர் காம்ப்ளிமெண்ட், ஃபுல்லாக ஒரு காம்ப்ளிமெண்ட் போட்டுக்க வேண்டியதா. அப்போ என்ன ஆகும்? ஏ ஏற்கனவே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருந்தது இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சஸ் இன்டு டபுள் காம்ப்ளிமெண்ட். பிக்கு காம்ப்ளிமெண்ட் இல்லாததுனால இந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட் பிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பி காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி இந்த டேர்முக்கு ஏ காம்ப்ளிமெண்ட், ஏற்கனவே பிக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதுனால அது டபுள் காம்ப்ளிமெண்ட். எங்கெல்லாம் டபுள் காம்ப்ளிமெண்ட் வருதோ ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ ஏக்கு டபுள் காம்ப்ளிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் ஏ மட்டும்தான் இருக்கும். பிக்கு இல்லாததுனால பி காம்ப்ளிமெண்ட் அப்படியே வரும். ஏக்கு இல்லாததுனால, இந்த டேர்மில் ஏக்கு இல்லாததுனால ஏ காம்ப்ளிமெண்ட், பிக்கு டபுள் காம்ப்ளிமெண்ட் வில் பி கேன்சல்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க? குரூப் பண்ணிக்கிறாங்க. காம்ப்ளிமெண்டெல்லாம் ஒரு பக்கம், நான் காம்ப்ளிமெண்டெல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இன்னும் நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வரும். புக்கில் அதுக்கு நமக்கு கொடுக்கல. அதை ஷார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபார்முலா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ இன்க்ளூடட் டாட், இதை வந்து என் சர்க்கிள்டு சொன்னோம் இல்லையா எக்ஸ்ஆருக்கு, அதே மாதிரி எக்ஸ்நாருக்கு இதை என்ன சொல்லுவோம்னா சி வந்து அவுட்புட் வேரியபிள், ஏ இன்க்ளூடட் டாட் பி, இதுதான் எக்ஸ்நாரோட ஃபார்முலா. ஸோ இது எதோட ஃபார்முலானா எக்ஸ்நாரோட ஃபார்முலா. எப்படி என்சர்க்கிள்டு ப்ளஸ் சொல்லுவோமோ அதே மாதிரி இதை வந்து இன்க்ளூடட் டாட். லெட்ஸ் see the ட்ரூத் டேபிள் as it is. ரெண்டு இன்புட் இருக்கு, எழுதியாச்சு. இப்போது இதை எதோட ஆப்போசிட்டை எக்ஸ்ஆருக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட் போட்டோன்னா நமக்கு எக்ஸ்நார் கிடச்சிரும். இதில் பாருங்கள், when both the inputs are false the output is true. when both the inputs are true the output is true. இப்போ ரெண்டு இன்புட்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? ட்ரூ தான் கிடைக்கும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான் கிடைக்கும். வாட் எவர் இன் பிட்வீன் தெம், இதில் மிடில் இருக்கிற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஒன் இன்புட் ஃபால்ஸ்னாலே கண்டிப்பாக இங்கே என்ன ஆகிடும்? ஃபால்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் கூட I can get true in a output. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் யூ கேன் எக்ஸ்ஆருக்கு அப்படியே நீங்கள் இதுக்கு வந்து ஓவர் காம்ப்ளிமெண்ட் போடுங்க பார்ப்போம். தட் இஸ் எக்ஸ்நார் இல்லையா. அப்போ ஜீரோக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டால் 1 வரும், 1க்கு காம்ப்ளிமெண்ட் போட்டால் 0, again this will be 0, this will be 1. So this is the answer for XNOR output. ஓகேவா? ஸோ சேம் திங். அப்போது எக்ஸ்நாருக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம ஓவர் காம்ப்ளிமெண்ட் போட்டுட்டோன்னா we can get a XNOR gate. Okay students, let's see how to draw the logic symbol for XNOR. So this is the XOR gate ஓட symbol. இப்போ XOR ஏன் வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தோன்னா இதுக்கு தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் போட போகிறோம். இது காம்ப்ளிமெண்ட் போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு? XORக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டோன்னா XNOR கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா. அதனால XORோட சிம்பிள் என்னது? இது. இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு போடணுன்னு என்ன அர்த்தம்? நாட்னு அர்த்தம் இல்லையா, இன்வெர்ட் பண்ணுறது, நாட் ஆப்ரேட்டர். ஸோ யூ கேன் ஜாயின் திஸ் நாட் ஆப்ரேட்டர். ஒன்றும் இல்லை, இது மட்டும் ஜாயின் பண்ண போதும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். ஃபைனல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சேம் திங். இது நீங்கள் வரைஞ்சிக்க வேண்டியதான். கூட வந்து கேன் ஜாயின் திஸ் கனெக்டர். இந்த கனெக்டரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ encircled B, encircled dot B. So this is the logic symbol of XNOR gate. XOR ஓட symbol கூட நம்ம எது சேர்க்கிறோம்? என்ன ஆப்ரேட்டர் சேர்க்கிறோம்? கூட not சேர்த்தா போதும். So automatically turns into XNOR. So look at your book. It is automatically give this logic symbol for XNOR gate. இப்போ ட்ரூத் டேபிள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். When both the input is false, the output is true. When both the input is true, the output is true. ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன். அப்படியே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். XORக்கு ஆப்போசிட் தான் XNOR கேட்.
நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. இதை பேஸ் பண்ணி 1 மார்க் 2 மார்க் இல்லை 5 மார்க்கில் கூட அப்படியே எழுதலாம். இல்லை ஒரு டாபிக் கொடுத்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். வாட் இஸ் டிஃபைன் அசோசியேட்டிவிட்டி லா ஆர் டிஃபைன் டி மார்கன்ஸ். டி மார்கன்ஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, a + b ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டால் டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் எப்படி எழுதலாம், a டாட் b ப்ளஸ் இந்த டாட் போட்டுக்கணும், செப்பரேட் காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி தான் இதுலேயும் a டாட் b ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா டாட் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க, தனித்தனி காம்ப்ளிமெண்ட். ஸோ டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் செகண்ட் தியரம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, கம்யூட்டேட்டிவ்ல அசோசியேட்டிவ்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ்லானா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ மீதி நீங்கள் படிக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி லா. இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். a + 0 = a தான் வரும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏக்கு இருக்கிற இடத்துல யூ ஹாவ் டு கிவ் அ இன்புட் as a = 1 ஆர் a = 0. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இது ஒன்று சொல்லி கொடுக்குறேன். யூ கேன் ட்ரை ஃபார் அதர் திங்ஸ் ஆல்சோ. a + 0 = a. இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா இது? ஐடென்டிட்டி ஃபார்முலா. சப்போஸ் ஐ எம் கோயிங் டு டேக் a = 1, a = 0. ஃபர்ஸ்ட் நான் ஏக்கு 1 எடுக்கிறேன், அதுக்கப்புறம் 0 எடுக்கிறேன். அப்போது 1 + 0 = a. அப்போ ஏக்கு என்ன ஆன்சர் வருது? எனக்கு 1 தான் வருது. அப்போ என்ன இன்புட் கொடுக்குறனோ அவுட்புட்லேயும் அதுதான் வருது பாருங்கள் இல்லையா, அவுட்புட்லேயும் 1 தான் வருது. அதனால் a + 0 = a. a இன்புட்டே வர்றதுனால தான் இங்கே எனக்கு வந்து RHS என்ன கொடுத்துருக்காங்க, LHS RHS பார்த்தீங்கன்னா ஏவே வருது. இப்போ நீங்கள் a வந்து 0ன்னு எடுத்து பாருங்கள், 0 + 0 = a. அப்போது என்ன வருது, எனக்கு ஏக்கு 0 எடுத்ததுனால அதே தான் வரப்போகுது. a வந்து 0 தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ a இன்புட்டே வர்றதுனால a + 0 a தான். அதே மாதிரி a டாட் 1 எடுத்தாலும் அதே மாதிரி. இது வந்து ஐடென்டிட்டியோட செகண்ட் லா. a டாட் 1 = a. அதே மாதிரி ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கோங்க, a = 0 எடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1 எடுக்கலாம். 1 டாட் 1 = a. 1 டாட் 1 1 × 1 1 தான் வரப்போகுது. இப்போ ஏக்கு இன்புட் என்ன கொடுத்தாங்க, a = 1, அவுட்புட்லேயும் a = 1. அப்போது 1 டாட் 1ன்றது என்னது, இன்புட்டை கொடுக்கறதுனால அதே அவுட்புட்டில் வர்றதுனால ஸோ a டாட் 1 = a. 0 கொடுத்தாலும் அதே தான் வரும் பாருங்கள். 0 டாட் 1 = a. 0 × 1 0. அப்போ ஏக்கு நான் 0 கொடுத்தாலே அவுட்புட்லேயும் அதே தான் வருது பாருங்கள், a = 0. அதனால் a டாட் 1னாலும் என்னது அவுட்புட்டை RHS வந்து a தான் வரப்போகுது. ஸோ லைக் வைஸ் இதே மாதிரி a வந்து 1 a வந்து 0ன்னு கொடுத்து எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். ஃபார் காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். கம்யூட்டேட்டிவ்ல அசோசியேட்டிவ்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் இதெல்லாமே ஏற்கனவே நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. நல்லலாம் இதெல்லாம் மட்டும் நீங்கள் புதுசாக படிக்கணும். நல்ல இனோவேஷன் பார்த்தீங்கன்னா a டபுள் காம்ப்ளிமெண்ட் நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். டபுள் காம்ப்ளிமெண்ட் வந்தால் கேன்சல் ஆகிடும். அப்போ RHS என்ன வரும், எனக்கு a தான் வரப்போகுது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அப்சார்ப்ஷன் இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ். இது எப்படின்னா உங்கள் புக்கில் இது வந்து எலாபரேட்டாக கொடுக்கல. ஸோ ஐ ஹவ் டன் ஃபார் திஸ் ஒன். தேர்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் பாருங்கள், இதுவும் புக்கில் எலாபரேட்டாக கொடுக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா a + a காம்ப்ளிமெண்ட் டாட் b. இது வந்து LHS, இது வந்து RHS. RHS தான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போ LHS என்ன எடுத்துருக்கோம், LHS அப்படியே எடுத்துக்கோங்க. ஏக்கு என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா a + a காம்ப்ளிமெண்ட் எழுதலாம். இதெல்லாம் புக்கில் உங்களுக்கு கொடுக்காத தியரம் பார்ட். இதெல்லாம் யூஸிங் தியரம்ஸ் இன் பூலியன் அல்ஜிப்ரா. அப்போது ஏக்கு வந்து a + a காம்ப்ளிமெண்ட் இன்டூ a + b அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே யூஸிங் தியரம்னால 1ஆக மாறிடும். இது எல்லாமே யூஸிங் பூலியன் தியரம் தான். ஸோ 1 ஆகிடும். 1 × a + b இந்த டேர்ம் அப்படியே வரும். இப்போ இந்த 2 டேர்மையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 1 × 1ன்ற மாதிரி தான் இல்லையா, இந்த டேர்ம் அப்படியே ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹோல் டேர்ம் டேக் அஸ் a. அப்போ 1 டாட் ஏன்னு வரும்போது a தான் ஆன்சர் வரும். 1 டாட் a பார்த்தீங்கன்னா a தான் நமக்கு கிடைக்கும். அந்த புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். கேன் see this. 1 டாட் a ஆர் a டாட் 1 எப்படி வேணாலும் இருக்கலாம். 1 டாட் ஏன்னு இருக்கலாம், a டாட் 1ன்னு இருக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு ஏன்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம் அப்படியே ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1 × a a. இப்போ ஏன்னு எதை எடுத்துக்கிட்டேன் நான், a + b. ஸோ RHS இஸ் ப்ரூவ்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டி மார்கன்ஸ் தியரம். ஸோ யூ கேன் ஆல்சோ நோ ஹவு டு ரைட் த டி மார்கன்ஸ் தியரம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
லாஜிக் கேட்ஸோட சிம்பிள் அந்த ட்ரூத் டேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நேம் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதோட லாஜிக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதோட ட்ரூத் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி கொஸ்டின் நமக்கு 5 மார்க்கில் கேட்கலான்னா, சம்மரி ஆஃப் டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸை வரைங்க அப்படின்னாங்கன்னா ஜஸ்ட்டு நேம் போடுங்க, அதோட லாஜிக் சிம்பிள் போடுங்க, அதோட ட்ரூத் டேபிள் உங்களுக்கு கண்டுனா இது ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் இந்த ட்ரூத் டேபிள் நீங்கள் போட வேண்டியதா அப் டு எக்ஸ்நார். இப்போ நடத்தினாலையா எக்ஸ்ஆர் அண்டு எக்ஸ்நார் இது வரைக்குமே உங்களுக்கு ட்ரூத் டேபிளில் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் ஆல்சோ யூ ஹவ் டு லேர்ன் ஃபார் யுவர் 5 மார்க் கொஸ்டின். தட்ஸ் ஆல் த லெசன். ஸோ லாஸ்ட் வீக் இட் செல்ஃப் ஐ கேன் gave all those questions. Please copy down all those questions in your classwork. So you can thorough the lesson for your forthcoming examination. Thank you, students.